கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துர்கா கல்யாணத்துக்கு டிஐஜி வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு மாயா பார்த்துட்டு ஐயோ பெரிய அதிகாரியெல்லாம் வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் நம்ம கையில் துப்பாக்கி இருக்கிறது தெரிஞ்சால் நிச்சயமாக நம்மளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரவே முடியாது. இப்போதைக்கு இது எங்கேயாவது மறைச்சு வைக்கலான்னு ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பெட்ஷீட்டு கடியில் ஒளிச்சு வச்சிடுறாங்க மாயா. அப்பாடா இவங்க எல்லாரும் போட்டுன்னா அப்புறமா வந்து எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ரேவதியை குறி வச்சு பொசுக்குன்னு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க மாயா. அந்த நேரம் பார்த்து அங்கே குட்டீஸுங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பெட்ஷீட்டை இழுத்ததும் அந்த துப்பாக்கி இருக்கிறத பார்த்ததும் டே இங்கே பாருடா துப்பாக்கி, நம்ம திருடம் போலீஸ் விளையாடலாம் அப்படின்னு குட்டீஸுங்கெல்லாம் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. போலீஸ் போகிற வரைக்கும் அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போலீஸ் வந்ததும் பொண்ணு மாப்பிளையும் வாழ்த்துனேன், அவங்கள வர சொல்லுங்கிறாங்க. துர்காவையும் அந்த செல்வத்தையும் வர சொல்கிறாங்க. ரெண்டு பேர்ட்டையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சரி மேடம் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தா மாயா அப்பாடா போயிட்டாங்க, இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு துப்பாக்கி எடுக்கிறதுக்காக மாயா அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா துப்பாக்கியை காணா. ஐயோ யார் எடுத்திருப்பா, யார் எடுத்தான்னு தெரியல, இப்போ தானே வச்சேன், நம்ம வச்சது யாராவது பார்த்துருப்பாங்களா அப்படின்னு துப்பாக்கியை தேடிக்கிட்டு போகிறாங்க மாயா. இந்த பக்கம் பார்த்தா துர்கா பயந்துட்டு இருக்காங்க. நவீன் வருவானா வரமாட்டானா தெரியலையே, ஏற்கனவே கல்யாணமும் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு மாப்பிள்ளை கூட எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்லை, கண்டிப்பாக நவீன் மட்டும் வரலைன்னா நம்ம முடிவை மாற்றிக்கணும்னு சாவு தான் நமக்கு முடிவுன்னு நினைக்கிறாங்க துர்கா. இந்த பக்கம் பார்த்தா பாட்டி சீர்வரிசையோடு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ரேவதி துர்கா ரோவினி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அடடா பாட்டி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு மேலதாளத்தோடு வந்துட்டு இருக்கிற பாட்டியை போய் வரவேற்கிறாங்க. அங்கே சந்திரா பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரியிட்ட சொல்கிறாங்க, அக்கா அங்கே பாட்டியா அந்த கிழவியை நீ வர வேண்டான்னு சொல்லி வச்ச, அப்போவும் இந்த கிழவி மேலதாளத்தோட சீர்வரிசை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கா, நம்ம அம்மா செத்ததுக்கு காரணமான இந்த கிழவி கொண்டு வரதை நீ எதுவும் ஏற்றுக்காதக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரா போனதும் பாட்டி கொண்டு வந்த சீர்தட்டத்தை தட்டி விடுறாங்க. அப்போ அங்கே இருந்த எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. சந்திராவுக்கு எவ்வளவு திமிர் பாரு, என்ன திமிர் இருந்தா பாட்டி கொண்டு வந்த சீரை தட்டி விட்டுருக்கா, அந்த பாட்டி அவ்வளோ அனாவசியமாக நினைக்கிற இந்த சந்திரா தான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சந்திரா பாட்டியை கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. இதை பார் கிழவி, எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான உன்னை வீட்டுக்குள்ளே விட்டது தப்பாக போச்சு, அடுத்தது எங்கள் மாமா உங்கள் ஊருக்கு அனுப்புனது பெரிய தப்பு, அடுத்தது பேத்திகளை எல்லாம் உங்கள் ஊருக்கு நீ வர வச்ச பாரு அது அதை விட தப்பு, இப்போ பேத்திகளை காரணம் காட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப நீ இதில் எல்லா விசேஷத்துலையும் வந்து கலந்துக்கலான்னு நினைக்கிறியா, நீ இந்த விசேஷத்தில் கலந்துக்க கூடாது, முதல்ல மரியாதையாக வெளியே போ, நீ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவளா இருந்தால் இந்த இடத்துல நிற்கக்கூடாது, வெளியில் போயிடணும் அப்படின்னு சந்திரா திட்டிகிட்டு இருக்கும்போது ராஜராஜனுக்கு கோபம் வருது. என்ன ஒரு துணிச்சல் இருந்தால் நீ எங்கள் அம்மாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் பலார் பலார்னு ராஜராஜன் அறையிறாங்க. இதை சாமுண்டீஸ்வரி கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பாத்தியாக்கா இந்த கிழவி வந்து நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கான்னு, இதெல்லாம் காரணம் நீதான்க்கா, இந்த கிழவியை முத நீ வீட்டுக்கு வர வச்ச போனா போகுதுன்னு விட்ட பாரு, அதனால வந்த வேணதான் இப்போ பல தடவை சொன்னேன் இந்த கிழவியை வீட்டுக்குள்ளே சேர்த்தாதேன்னு, ஆனால் நீ கேட்டியா, இப்போ எங்கே வந்து நிற்கிது பாரு அப்படின்னு சந்திரா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக ரோஹிணி துர்கா ரேவதி இவங்க எல்லாரும் பாட்டிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பாருங்க சித்தி, உங்களுக்கு பிடிக்கலைங்கிறக்காக நீங்கள் எங்கள் பாட்டியை வர வேண்டாம்னு சொல்லாதீங்க, எங்கள் பாட்டி பக்கத்தில் இருந்தோம் அவங்களோட பாசம் எல்லாமே எங்களுக்கு கிடைக்காம போச்சு, எவ்வளவு நாளைக்கு தான் பழசையே சொல்லிக்கிட்டு எங்கள் பாட்டியை ஒதுக்கி வச்சுருப்பீங்க, எங்கள் பாட்டியோட அன்பு பாசம் எங்களுக்கு வேணும் சித்தி, எங்கள் பாட்டி எங்களுக்காக செய்கிறாங்க, இதில் உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு ரேவதி கேட்கவும், பாட்டி அக்கா உன் பொண்ணுங்களை உனக்கு எதிராகவே தூண்டி விட போயிடறா இந்த கிழவி, இப்போவாது புரிஞ்சுக்க, இந்த கிழவி இங்கே இருக்கக்கூடாதுக்கா, முதல்ல வெளியே அனுப்புங்கிறாங்க. சந்திரா சொன்னதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் இதை பாரு, நான் ஒன்று உங்கள் வான்னு வெத்தலை வாக்கு வச்சு வரவழைக்கல, நீ மரியாதையை இங்கே இருந்து போயிடு, எங்கள் குடும்பத்தில் சண்டையும் பிரச்சனையும் கொண்டு வராத, ஒன்று நீ இங்கே இருக்கணும், இல்லை என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போகிறேன், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்ட பாட்டி சொல்கிறாங்க, இதை பாரு சாமுண்டீஸ்வரி, பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிரச்சனைனா நானே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அங்கே கோயிலுக்கு போய் அழுதுட்டு வந்திருக்காங்க. பேட்டியோட கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு கதறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தி வக்கீலை கூட்டிக்கிட்டு ஜட்ஜை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஜட்ஜு கார்த்தியை கூப்பிட்டு பேசுகிறாங்க, என்னப்பா நான் நைட்டு வந்துடலான்னு தான் நான் உன்னை அங்கே வர சொன்னேன், என்ன செய்யறது, நான் வந்த வேலை முடியல, அதனால என்னால் அங்கே வர முடியலப்பா, சரி என்ன விஷயமா வந்தேன்னு கேட்குறாங்க. ஐயா நாளைக்கு ஒய்ஃபோட தங்கச்சிக்கு கல்யாணம், ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சது, நவீன் கூட கல்யாணம் நடந்து முடிஞ்சது, ஆனால் இது இன்னும் எங்கள் அத்தை ஏற்றுக்கல, இதுன்னு வேறொரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ண தயாராக இருக்காங்க, நவீனுக்கு ஜாமீன் கிடைச்சா மட்டும்தான் நான் அவனை கூட்டிகிட்டு போய் துர்காவோட சேர்த்து வைக்க முடியும், தயவுசெய்து நீங்கள் பார்த்து மனசு வச்சா மட்டும்தான் சார் இது நடக்கும், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் நான் ஸ்டேஷனில் இருக்கிற நவீனை வெளியில் கூட்டிகிட்டு வர முடியும்னு கார்த்தி கேட்குறாங்க. அப்படியா, சரி என்னால் இப்போ வர முடியாது, நான் அவசர லெட்டர் ஒன்று நான் அனுப்புகிறேன், அதை வச்சு நீங்கள் போய் ஜாமீனில் எடுத்துக்கோங்கன்னு வக்கீல் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்தி ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை கூட்டிகிட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட வக்கீல் அனுப்பினா கையெழுத்தை காட்டி அவங்க நவீனை நான் வெளியில் எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் சரி சார் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நவீனை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. கார்த்தி கூட்டிகிட்டு வந்து அவங்கள சுடிதாரெல்லாம் போட்டு பொம்பளை வேஷம் போட்டு நவீனை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தா ரேவதி நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி பதறி போயிடுறாங்க. ஐயோ பாட்டி வந்து இவ்வளோ வசிங்கப்பட்டு போயிட்டாங்களா,
சரி இப்போ பாட்டி எங்கே போயிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அநேகமாக அவங்க கோயிலில் தான் இருப்பாங்களா இருக்கும். போய் சீக்கிரமாக பார்த்து சமாதானம் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ரேவதி. கார்த்தி பாட்டியை பார்க்க போகிறாங்க. பாட்டி கண் கலங்கி உட்காந்துருக்காங்க. பாட்டி அப்படின்னுட்டு போகும்போது பாட்டி கார்த்தியை பார்த்ததும் ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பாட்டி என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. என்னப்பா, எனக்கு என் பேத்திக்கு சீர்வரிசை கொண்டு போக உரிமை இல்லையா என்ன? சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து என்னை விரட்டி விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. கார்த்திக்கு பின்னாடியே ஏட்டையா வந்திருக்காங்க. ஏட்டையா வந்து அம்மா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பாட்டி கிட்ட கேட்குறாங்க. இது கேட்ட பாட்டி, என்னங்க ஐயா இன்னைக்கு எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னு கேட்கவும், உங்க குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனையும் பெருசா வளர்ந்ததுக்கு காரணமே நான் தான்மாங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் பாட்டிக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன ஏட்டையா சொல்றீங்க? எங்க குடும்ப பிரச்சனைக்கு நீங்க காரணமாங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, சாமுண்டீஸ்வரியோட அம்மா சிவகாமி அவங்க ஒன்றும் நீங்க பேசியெல்லாம் அவங்க சாகல. அந்த முத்துவேல் இருக்கானே முத்துவேல், அந்த முத்துவேல் தான் ஏதோ விஷத்தை கலக்கி கொடுத்துட்டான். அந்த அம்மாவும் அது தெரியாமல் அந்த காப்பியில் கலந்த விஷத்தை குடிச்சிட்டாங்க. குடிச்சதுனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்தபோது அவங்க திடீர்னு மரணம் ஆயிட்டாங்க. ஆனால் பொண்ணுங்களும் சரி மற்றவங்களும் சரி எல்லாம் நீங்கள் பேசுனதுனால தான் அவங்க உயிரை விட்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க விஷம் சாப்பிட்டதுனால தான் இறந்தாங்கங்கிற ரிப்போர்ட்டும் இன்னமும் என்கிட்ட தான் இருக்குது. அந்த அம்மா இறந்த ஒரே வாரத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. அதை நான் கொண்டுகிட்டு வந்து ஐயா கிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். அந்த நேரம் பார்த்து முட்டுவேலு என்னை தடுத்து நிறுத்தி, இந்த ரிப்போர்ட்டை மட்டும் நீ கொண்டு போய் அங்கே காட்டிட்டின்னு வச்சுக்கோ, உன் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டினாமா. அவனுக்கு பயந்துக்கிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இது நாள் வரைக்கும் உண்மையை சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வளரும், அது உங்கள் மனசை இவ்வளோ தூரம் காயப்படுத்தும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா. என்னை நீங்கள் மன்னிச்சே ஆகணும் அப்படின்னு கதறி அழுகுறாங்க ஏட்டையா. இதை பார்த்து கேட்டுட்டு இருந்த பாட்டியும் கார்த்தியும், என்னங்க ஐயா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானேங்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் சாமி சத்தியமாக உண்மை. அந்த ரிப்போர்ட் கூட இன்னமும் என்கிட்ட தான் இருக்குது, பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். நான் அதை எடுத்துகிட்டு வரேன். ஒரிஜினலே இருக்குது, டூப்ளிகேட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டையா அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டையே எடுத்துகிட்டு வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் கார்த்தி, என்ன பாட்டி இவ்வளவு தூரம் நம்மக்கிட்ட நியாயம் இருக்கும்போது நம்ம போய் பேசலாம் வாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஏட்டையையும் கூட்டிக்கிட்டு பாட்டியும் கூட்டிக்கிட்டு கார்த்தியும் மண்டபத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே சரவணன் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. கார்த்தி, நீ கொடுத்த தகவலின்படி அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ஒரிஜினல் கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு ரேஷன் கார்டும் இல்லை, அவங்களுக்குன்னு சொந்த ஊரும் இல்லை, பிஸ்னஸும் கிடையாது. மொத்தத்தில் அவங்க 3 பேரும் ஒரு குடும்பமாகவே இல்லைன்னு சரவணன் இன்ஸ்பெக்டர் தகவலை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ, அப்போ நம்ம சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிறாங்க. நீங்கள் உடனே அங்கேயே இருந்துக்கிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்க வந்து விசாரிக்கிற முறையில் விசாரித்தாங்கன்னா உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும். இவங்க உண்மையை சொல்லித்தானே ஆகணும். அப்போ உங்கள் அத்தை சாமுண்டீஸ்வரி உண்மை எதே பொய்யதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்றுடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி, அப்பாடா இப்போ 2வது பிரச்சனையே சால்வ் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாட்டி ஒரு பக்கம் சமாதானம் பண்ணி பாட்டி பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா சாமுண்டீஸ்வரி வீட்டில் போய் நகை திருடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. மாப்பிள்ளை குடும்பம் செட்டப்னு தெரிஞ்சு சரவணன் இன்ஸ்பெக்டர் அவங்கள கைது பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரியோட மனசு மாறுது. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.